Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம GTA San Andreasல GTA 5 கிராஃபிக்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். GTA 5ஓட கிராஃபிக்ஸ் GTA San Andreasல ரியலிஸ்டிக்காக GTA 5 மாதிரியே வரும். அது எப்படி வர வைக்கிறதுன்னு வீடியோ பின்னாடி சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னென்னு தெரியும். இந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. இந்த பாஸ்வேர்டை நான் டெக்ஸ்ட்டில் சொல்ல மாட்டேன், வாய்ஸில் தான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலே இருந்து கீழே லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா பேசஞ்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க காரோ இல்லை பைக்கோ அதில் போய் நீங்களே தானாக ஏறி உக்காந்துப்பீங்க. ஏறி உக்காஞ்சிங்கன்னா அவங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு போவாங்க, நீங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேரக்டர் மாற்ற முடியும், அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் தான் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருந்து லைட்டாக கீழே ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஸ்கின் செலக்டர் V3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் 24 ஸ்லாட் இருக்குது. இதில் 300க்கும் மேற்பட்ட கேரக்டர் இருக்குது. இது நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க கேரக்டரோட க்ளோன்ஸ் கூட நிறைய வர வச்சுக்கலாம். நான் க்ளோன்ஸ் நிறைய கடைசியில் வர வச்சு காட்டுறேன். இதுதான் நம்ம க்ளோன்ஸு, இதை பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஃபைட் கூட போட்டுக்கலாம். GTA கேம் லிங்க், ZHவர் லிங்க், அப்புறம் இந்த GTA 5 கிராஃபிக்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட இருக்க ZHவர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலோட லிங்க் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏர் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஹியர் ஆன பிறகு புது ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா எய்ம்னு ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்டு 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கா, இல்லை 7லேருந்து 8, 10 வரைக்கும் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆண்ட்ராய்டு எதுவோ அப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் GTA San Andreas APKன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணதுனால பேக் வந்துடுறேன், நீங்களும் பேக் வந்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இங்கே com.rockstarன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் TEXTன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. நான் ஆரம்பர் காட்டுறேன், அந்த 3 ஃபைலையும் ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். GTA 3ங்கிறத ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஃபைலை அழுத்தி பிடிச்சி ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு இருக்கும், அதை மட்டும் அடிச்சுட்டு TXDன்னு போட்டுருக்கேன். அது மாதிரியே எல்லா ஃபைலுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பர் காட்டின 3 ஃபைலையும் கிளிக் பண்ணி அது மாதிரியே ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்த பிறகு இன்னும் 2 ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஆரம்பர் காட்டுறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபைல் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு 3 ரீநேம் பண்ணிக்கோங்க. பேக் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா com.rockstargamesனு ஒரு ஃபைல் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இங்கே மேலே டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிவைஸ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் டேட்டா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும் பச்சை கலரில், அதை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல் ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபைல் ஒர்க் ஆச்சுன்னா 100% ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க.